ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th கைனமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெக்டார் OA அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ OA அப்படின்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம். இந்த வெக்டாருடைய ஹெட்டு வந்து இன்னொரு வெக்டாருடைய டெய்லில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெக்டாரை நம்ம என்ன வெக்டார்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதோடைய ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அதோடைய க்ளோசிங் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ க்ளோசிங் சைடு அப்படின்னா இது ஆர் வெக்டார். இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிளில் வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த லைனை ஹாரிசாண்டலாகவும் வேர்ட்டிக்கலாகவும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ இங்கே ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என் அப்படின்றத போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வேணுன்றது இது பி அண்ட் இன் ஏஎன் தான். ஸோ அதுக்காண்டி நம்ம எடுக்க போகிற தீட்டா சைன் தீட்டா. sin theta is equal to opposite divided by hypotenuse. ஆப்போசிட்டில் bn இருக்குது, ஹைப்போட்டெனியஸில் b இருக்குது. அப்போ நமக்கு bn is equals to b sin theta அப்படின்றது கிடச்சிரும். அப்போ நம்ம bnக்கு பதிலாக b sin theta அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம cos theta எடுக்க போகிறோம். cos theta is equal to adjacent divided by hypotenuse. adjacent வந்து an இருக்குது, hypotenuseல வந்து bn இருக்குது. ஸோ an is equals to b cos theta அப்படின்றது வந்துடும். ஸோ ஏஎனுக்கு பதிலாக பி காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற தீரம் பித்தாகரஸ் தீரம். பித்தாகரஸ் தீரம் எப்படி இருக்கும்? ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இங்கே ஹைப்போட்டெனியஸில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி சைன் தீட்டா அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் அட்ஜசண்ட்டில் ஏவும் இருக்குது, பி காஸ் தீட்டாவும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதலாம்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இந்த ரெண்டு டேர்மில் வந்து நம்ம பி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம பி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்றது வந்துடும். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோடைய வேல்யூ வந்து 1. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்றது கிடச்சிரும். ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. மேக்னிடியூட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனுக்கு நம்ம எடுக்க போகிற தீட்டா வந்து tan தீட்டா. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் நமக்கு பி சைன் தீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ பி சைன் தீட்டா டிவைடட் பை அட்ஜசண்ட்டில் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும், ஒன்று ஏ இன்னொன்று பி காஸ் தீட்டா. ஸோ நம்ம ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு tan இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்றது கிடச்சிரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கொஸ்டின் விச் இஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம டிரைவ் பண்ண போகிற ஈக்குவேஷன்ஸ் இந்த 4 தான். v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square minus u square is equal to 2as, s is equal to uv by 2 அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம போடுறது ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு dv divided by dt. டிவிஷனில் இருக்கிற இந்த dt அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ dv is equals to adt அப்படின்றது கிடச்சிருச்சு. இன்டெகிரேட்டிங் ஆன் போத் தி சைட்ஸ். நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ண போது வெலாசிட்டியுடைய லிமிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v அப்படின்னு கிடச்சிரும். இங்கே நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறது டைமை. ஸோ டைமுடைய வேல்யூ இனிஷியலாக 0, ஃபைனலாக t. நமக்கு டைம் தான் வேணும், இங்கே ஆக்சிலரேஷன் வேணால் ஏ வெளியே எடுத்துருங்க. இன்டெகிரேட்டிங் dv uலேருந்து v. நம்ம ஏவை வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்டெகிரேட்டிங் dt அப்படின்னு வரும், 0லேருந்து t. டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் கேன்சல். ஸோ ரிமைனிங் நமக்கு vன்றது கிடைக்கும். uலேருந்து v ஈக்குவல்ஸ் டு ஏ. டிஃபரன்ஸ் இன்டெகிரேஷன் கேன்சல், ரிமைனிங் tன்றது கிடைக்கும், 0லேருந்து t. இதை நம்ம அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போட்டோம் அப்படின்னா v மைனஸ் u இஸ் ஈக்குவல்ஸ் டு at அப்படின்றது வரும். ஸோ v இஸ் ஈக்குவல்ஸ் டு
u ப்ளஸ் ஏடி அப்படின்றது கிடச்சிருச்சு. அடுத்த ஈக்குவேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா v இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎஸ் டிவைடட் பை டிடி. டிவிஷனில் இருக்க அந்த டிடி அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு விடிடி அப்படின்றத போட்டுக்கலாம். இப்போது டிஎஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு வியோடைய வேல்யூ நமக்கு u ப்ளஸ் ஏடின்றது தெரியும், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். விக்கு பதிலாக u ப்ளஸ் ஏடி அப்படின்றத போட்டேன். இப்போ இந்த டிடி எடுத்து உள்ள மல்லே பண்ணுங்கள். u டிடி ப்ளஸ் ஏடி டிடி அப்படின்றது கிடச்சிருச்சு. இன்டெகிரேட்டிங் ஆன் போத் தி சைட்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணுறோம். இங்கே எஸ் இருக்கிறதுனால நம்ம இன்டெகிரேஷன் லிமிட்ஸை 0லேருந்து எஸ் போட்டுக்கலாம். இங்கே டி இருக்கிறதுனால இன்டெகிரேஷன் லிமிட் 0லேருந்து டி போட்டுக்கலாம். இங்கே டி இருக்கிறதுனால லிமிட்ஸ் 0லேருந்து டீன்னு போட்டுக்கலாம். இங்கே நமக்கு யூ வேணாம், ஸோ யூவை காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ யூவை காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ள டிடி மட்டும்தான் இருக்கும், 0லேருந்து டி. இங்கே நமக்கு ஏ வேணாம், ஸோ ஏவை காமனாக வெளியே எடுத்துருங்க. இன்டெகிரேட்டிங் டி டிடி 0லேருந்து டி. டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு எஸ்ன்றது வருது, 0லேருந்து எஸ். யூ டிஃபரன்ஷியல் இன்டெகிரேஷன் கேன்சல், ஸோ டீன்றது வரும், 0லேருந்து டி. ப்ளஸ் ஏ டீக்கு பவரில் 1 இருக்குது, இதை இன்டெகிரேட் பண்ணால் டி பவர் 1 + 1 டிவைடட் பை 1 + 1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 0லேருந்து டி. இப்போது இதோடைய மொத்த லிமிட்ஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் நம்ம மூணாவது ஈக்குவேஷன் எடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்த 2 ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டிவி டிவைடட் பை டிடி அப்படின்றத போட்டு மேலேயும் கீழே மல்டிப்ளை பை டிஎஸ் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த டிஎஸ் டிவைடட் பை டிடி இருக்கு இல்லையா, இந்த டிஎஸ் டிவைடட் பை டிடியை அப்படியே நம்ம என்னென்னு மாற்றிடுவோம் அப்படின்னா வி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ வி அப்படின்னு மாற்றிடலாம். டிவிஷனில் இருக்க டிஎஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ நமக்கு விடிவி ஈக்குவல்ஸ் டு ஏடிஎஸ் அப்படின்றது கிடைக்குது. இன்டெகிரேட்டிங் ஆன் போத் தி சைட்ஸ். இங்கே நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறது எஸ்ஸை, ஸோ 0லேருந்து எஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கே நம்ம இன்டெகிரேட் பண்ண போது வியை, ஸோ யூலேருந்து வின்றதை போட்டுக்கலாம். நமக்கு எஸ் தான் வேணுன்றதுனால ஏவை வெளியே எடுத்துருங்க. இன்டெகிரேட்டிங் விடிவி யூலேருந்து வி ஈக்குவல்ஸ் டு ஏ வெளியே எடுத்துருங்க. இன்டெகிரேட்டிங் டிஎஸ் 0லேருந்து எஸ். விக்கு பவரில் 1 இருக்குது, ஸோ அகைன் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா வி பவர் 1 + 1 டிவைடட் பை 1 + 1 வரும், விச் இஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை 2 யூலேருந்து வி. டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் கேன்சல், ஸோ நமக்கு எஸ் அப்படின்றது கிடைக்கும். இதோடைய லிமிட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் டு ஏஎஸ். ஸோ டிவிஷன் இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2as. இது மூணாவது ஈக்குவேஷன். நாலாவது ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கம்பைன் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏவுடைய வேல்யூ எடுக்க போகிறோம். இந்த ப்ளஸ் யூ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் யூ ஆகிடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க டி அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் எனக்கு கிடைக்கிறது வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. இந்த ஏவுடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் ½ ஏக்கு பதிலாக வி மைனஸ் யூ டிவைடட் பை டி அப்படின்னு போட்டு டி ஸ்கொயர் அப்படின்றத போட்டுருங்க. டி என்ன ஆகிடும், கேன்சல். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் ½ மல்டிப்ளை பண்ணால் விடி மைனஸ் ½ யூடி அப்படின்றது கிடச்சிரும். இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம ஃபைனலாக கிடைக்கிறது எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ப்ளஸ் வி டிவைடட் பை 2 ஹோல் ப்ராக்கெட் போட்டு டி அப்படின்றது கிடச்சிரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் பேர்லேயே ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு வெலாசிட்டி வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ யூஎக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம யூன்னு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திக்கிங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் எந்த ஃபோர்ஸும் எந்த ஸ்டிமுலேஷனும் கொடுக்காதனால யூஒயோடைய வேல்யூ 0ன்னு வந்துடும். நம்ம தூக்கி போடுற ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது அப்படின்றதுனால ஏஒயோடைய வேல்யூ ப்ளஸ் ஜி அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ் டைரெக்ஷனில் எந்த ஆக்சிலரேஷனும் இருக்காது. ஸோ ஏஎக்ஸோடைய வேல்யூ 0. இந்த 4 கண்டிஷனையும் கொண்டு போய் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் போட்டாலே வந்து நமக்கு தேவையான டெரிவேஷன் கிடச்சிரும். ஸோ யூஎக்ஸோடைய வேல்யூ வந்து யூஒயோடைய வேல்யூ வந்து 0, ஏஒயோடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஜி, ஏஎக்ஸோடைய வேல்யூ வந்து 0. இப்போ நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ்
அப்படின்றத போட்டுக்கலாம். ஈக்குவல்ஸ் டு யூக்கு பதிலாக யூஎக்ஸ்டி ப்ளஸ் half ஆஃப் ஏக்கு பதிலாக ஏஎக்ஸ் போட்டு டி ஸ்கொயர் அப்படின்றத போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போடுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஎக்ஸோடைய வேல்யூ வந்து யூ டி ஏஎக்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் எந்த ஆக்சிலரேஷனும் இல்லாதனால அந்த மொத்த டேர்மும் என்ன ஆகிடும் 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு டி வேல்யூ வேணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை யூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதே இது நம்ம ஒய் டைரக்ஷனுக்கு போட்டால் எஸ்ஸுக்கு பதிலாக ஒய் வரும், யூக்கு பதிலாக யூஒய் வரும், ப்ளஸ் half ஆஃப் ஏக்கு பதிலாக ஏஒய் வரும், டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூஒய்யோட வேல்யூ 0ன்றதுனால ஃபஸ்ட் டைம் அப்படியே போயிடும். half ஆஃப் ஏஒய்யோட வேல்யூ வந்து ஜி ஆகிடும், ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு half ஆஃப் ஜி டீயோடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் எக்ஸ் பை யூ, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர். ஸோ நமக்கு ஒய்க்கு பவரில் 1 இருக்குது, எக்ஸுக்கு பவரில் 2 இருக்குது. இட் இஸ் அ பேரபோலா அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் ஹைட் எடுக்கணும். டோட்டல் ஹைட் வந்து நமக்கு ஹெச். ஃப்ளைட் அப்படின்றதுனால ஒய் ஆக்சிஸ் போடுங்க, யூஒய். ஸ்மால் டி வந்து நமக்கு கேபிட்டல் டி ஆகிடும், ப்ளஸ் half ஆஃப் ஏ வந்து ஏஒய் ஆகிடும், ஸ்மால் டி வந்து அகெயின் கேபிட்டல் டி ஆகிடும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூஒயோட வேல்யூ 0. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படியே 0 ஆகிடும். half ஆஃப் ஏஒயோடைய வேல்யூ வந்து ஜி, ஸோ ஜிடி ஸ்கொயர் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து டிவிஷனில் இருக்கட்டும் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், நியூமரேட்டரில் இருக்கிற ஜி அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன், ஈக்குவல்ஸ் டு டி ஸ்கொயர் அப்படின்றது வருது. ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை ஜி. இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். அடுத்து நம்ம பார்க்குறது ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக நான் ஆர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஹரிசாண்டல் அப்படின்றதுனால யூஎக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால நம்ம டோட்டல் டைமான கேபிட்டல் டியை போட்டுக்கலாம், ப்ளஸ் half ஆஃப் ஏஎக்ஸு கேபிட்டல் டி ஸ்கொயர். ஏஎக்ஸோடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0. ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஎக்ஸோடைய வேல்யூ வந்து யூ, டியோடைய வேல்யூ வந்து 2h டிவைடட் பை ஜி அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரிசல்டன்ட் வெலாசிட்டியும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் போடணும், ஒய் ஆக்சிஸ்லையும் போடணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் போட்டால் விஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டி. ஓகே, ஸோ விஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூஎக்ஸோடைய வேல்யூ வந்து யூ, ஏஎக்ஸோடைய வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ நமக்கு விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ அப்படின்றது கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம ஒய் டைரக்ஷன் போகும்போது விஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஒய் ப்ளஸ் ஏஒய் இன்ட்டு டி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ விஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஒயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி 0ன்னு தெரியும், ஏஒயோட வேல்யூ ஜி, ஸோ ஜிடி அப்படின்றத போட்டுருங்க. டோட்டல் வெலாசிட்டி வேணுன்றதுனால வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ரெடி நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் யூன்றது கிடச்சிருக்கு, ஸோ யூ ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் ஜிடின்றது கிடச்சிருக்கு, ஸோ ஜிடி. இதை வெக்டார் ஃபார்மில் எழுதணுன்றதுனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஐ கேப் போட்டுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு ஜே கேப் அப்படின்றத போட்டுக்கோங்க. இப்போ இதோடைய மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணிக்கலாம். ஸோ யூவை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க, ஜிடியை ஸ்கொயர் பண்ணால் ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்றது கிடச்சிரும். இப்போ அடுத்து ஸ்பீடு வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட்னா ஒன்றுமே இல்லை, வெலாசிட்டியை தான் நம்ம ஸ்பீடுன்னு எடுப்போம், ஆனால் ஸ்பீடுக்கு டைரக்ஷன் இருக்காது. ஸோ நம்ம இந்த மேக்னிடியூட் வேல்யூஸை அப்படியே எடுத்து போட வேண்டியதான். ஆனால் வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் அந்த யூ ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ் ஜி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஸ்மால் டி ஸ்கொயர் போடக்கூடாது, கேபிட்டல் டி ஸ்கொயர் அப்படின்றத போடணும். ஏன்னா ஹிட்டிங் த கிரவுண்ட் அப்படின்னா டோட்டல் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஜி ஸ்கொயர். டியை ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி கேபிட்டல் டியோடைய வேல்யூ எனக்கு தெரியும், 2h டிவைடட் பை ஜி அப்படின்றது கிடச்சிருக்கு. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2h டிவைடட் பை ஜி அப்படின்றது கிடைக்கும். இந்த ஜி என்ன ஆகிடும், கேன்சல். ஸோ வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh அப்படின்றது வந்துடும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்.
ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு ஆங்கிளில் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அப்படி ஆங்கிளில் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி u cos தீட்டான்னு வச்சுக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியை u sin தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் uy வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா uy வந்து லோவர் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் uy வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 0. uy சொல்லக்கூடாது, vy அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் vy வேல்யூ, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் vy வேல்யூ என்னது 0. ஏன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் வெலாசிட்டி டிரான்சிட் ஆகிறதுனால சென்டர் பாயிண்ட்டை நான் 0ன்னு வச்சுக்கிறேன். அகெயின் சொல்கிறேன், uy லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்வர்டில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்வர்டில் இருக்குது. அப்போ நடுவு பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ vy வேல்யூ 0ன்னு போட்டாச்சு. அப்போ அட் மேக்ஸிமம் ஹைட் vy வேல்யூ 0 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் ax வேல்யூ 0, ay வேல்யூ இங்கே -g. ஏன்னா பொருளை தூக்கி மேலே போடுறோம், மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால ay வேல்யூ வந்து நமக்கு -g அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போடும்போது எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு போடுங்க, யூக்கு பதிலாக u cos தீட்டா அப்படின்றத போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி வந்து u cos தீட்டா ஸ்மால் டி. செகண்ட் டேர்ம் வராது. செகண்ட் டேர்ம் ஏன் வராது அப்படின்னா எக்ஸ் டைரெக்ஷனில் a வேல்யூ வந்து 0. ஸோ இங்கேருந்து ஆஸ் யூஷுவல் t வேல்யூ எடுப்பீங்க. t இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை u cos தீட்டா அப்படின்றது கிடச்சிரும். அடுத்து நம்ம அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு போட்டோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல்ஸ் டு u வந்து uy அப்படின்னு போடுவோம், ஸ்மால் டி ப்ளஸ் half ஆஃப் ay t ஸ்கொயர். இப்போது இந்த uy வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், u sin தீட்டா, கரெக்டாக? ஸோ u sin தீட்டா. ஸ்மால் t வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், x டிவைடட் பை u cos தீட்டா ப்ளஸ் half ஆஃப் ay வேல்யூ என்ன ஆகிடும், -g. டீயை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது வரும். இப்போது இங்கே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சைன் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இருக்குது. சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா வந்து நமக்கு tan தீட்டா அப்படின்னு கிடச்சிடும். ux tan தீட்டா, இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் half ஆஃப் g எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது. அகெயின் இங்கே yக்கு பவரில் 1 இருக்குது, எக்ஸுக்கு பவரில் 2 இருக்குது. இது பேரபோலா மைனஸ் இருக்கிறதுனால இதை நம்ம இன்வெர்டட் பேரபோலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்வெர்டட் பேரபோலா. ஓகே, அடுத்து மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக ஹைட் நம்ம ஒய் ஆக்சிஸில் தான் எடுக்கணும். ஸோ vy ஸ்கொயர் மைனஸ் uy ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2ay s. எஸ்ன்றதை நான் h max அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது மேக்ஸிமம் ஹைட். ஆல்ரெடி தெரியும் மேக்ஸிமம் ஹைட்டில் vy வேல்யூ என்னது 0 ஈக்குவல்ஸ் டு 0 மைனஸ் uy வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், u sin தீட்டா. ஸோ u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு ay வேல்யூ என்னது -g h max. இந்த மைனஸும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு 2g அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன். அப்போ h max இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g அப்படின்றது கிடச்சிரும். அடுத்து நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கும் அகெயின் அதே மாதிரி தான், சேம் s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர் தான் எடுக்க போகிறோம். ஆனால் டைம் ஆஃப் ஃப்ளைட் வரும்போது நான் ஆரம்பித்த டிஸ்டன்ஸ் இந்த இடம், முடிஞ்ச டிஸ்டன்ஸும் இந்த இடம், ரெண்டுமே ஒரே லெவல் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக எஸ்ஸோடைய வேல்யூ என்ன போட்டுருவோம் அப்படின்னா 0 அப்படின்னு போட்டுருவோம். அகெயின் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றதுனால uy அப்படின்னு போட்டுக்கலாம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா டோட்டல் டைம், ஸோ கேபிட்டல் TF அப்படின்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் half ஆஃப் a வந்து ay அப்படின்னு போட்டுக்கலாம். டோட்டல் டைம் அப்படின்றதுனால TF ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ் டேர்ம் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் uy TF ஈக்குவல்ஸ் டு half ஆஃப் ay வேல்யூ வந்து நமக்கு -g அப்படின்றது தெரியும். ஸோ TF ஸ்கொயர் அப்படின்றது வந்துடும்.
ஒரு டிஎஃப்பும் கேன்சல் ஆகிடும், மைனஸும் கேன்சல் ஆகிடும். யூஒய்யோடைய வேல்யூ நமக்கு தெரியும், யூ சைன் தீட்டா. ஸோ டிவிஷனில் இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு ஜி இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் ஈக்குவல்ஸ் டு நமக்கு டிஎஃப் அப்படின்றது கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு அகைன் எஸ்ஸுக்கு பதிலாக ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க, யூக்கு பதிலாக யூஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஸ்மால் டீக்கு பதிலாக கேபிட்டல் டி அப்படின்னு போடுங்க. செகண்ட் டேர்ம் வராது, ஏன்னா ஏஎக்ஸோடைய வேல்யூ 0. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஎக்ஸோடைய வேல்யூ நமக்கு யூ காஸ் தீட்டா அப்படின்னு தெரியுது. டீயோடைய வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2u sin தீட்டா டிவைட் பை ஜி அப்படின்றது கிடச்சிருக்கு. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ இன்ட்டு யூ வந்து நமக்கு யூ ஸ்கொயர் ஆகிடும், 2 sin தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு கிடச்சிருச்சு டிவைட் பை ஜி. இந்த 2 sin தீட்டா காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா sin 2 தீட்டா அப்படின்னு வரும் டிவைட் பை ஜி. சைனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. சைன் எந்த டிகிரியில் 1 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியை வந்து நம்ம π/2 அப்படின்னு எழுதுவோம். மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு π/4 அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்டை யூஸ்வலாக வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a.b அப்படின்னு போட்டாச்சு. இந்த a.b போட்டோம் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ஸ்கேலார். இதுவே நீங்கள் வெக்டார் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிராஸ் போடுவோம். அப்படி கிராஸ் போடுறதுனால வரக்கூடிய ஆன்சர் வந்து எனக்கு வெக்டாராக இருக்கும். இந்த வெக்டாருக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால அந்த டைரக்ஷனையும் அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த டைரக்ஷன் என்னன்னு சொல்லுவீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது என்ன பெர்பெண்டிகுலர் டு த பிளேன்ன்றதை நான் சொல்கிறேன். இப்போது என்கிட்ட ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் காம்பனண்ட் இருந்து அதை நான் கிராஸ் பண்ணேன் அப்படின்னா அதோடைய ரிசல்டன் வந்து எங்கே வரும் அப்படின்னா ஜெட் ஆக்சிஸில் வரும், அதாவது 3வது ஆக்சிஸில் வரும். அதனால தான் அங்கே பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் படிக்கும்போதே வெக்டார் ப்ராடக்ட் படிங்க. இங்கே டாட் வரும், அங்கே கிராஸ் வரும். இங்கே ஸ்கேலார், அங்கே வெக்டார். அங்கே வெக்டார்ன்றதுனால நம்ம டைரக்ஷனை சொல்லுவோம். அந்த டைரக்ஷன் அப்படின்றது பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸையும் ஒய்யும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்டன் வந்து ஜெட்டில் வருது. இப்போது இந்த ஸ்கேலார் வந்து எப்போல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்னா ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும், ஆங்கிள் வந்து 90லேருந்து 180 இருக்கும்போது நெகட்டிவாக இருக்குது. இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவ் ரூலாக ஃபாலோ பண்ணும். கம்யூட்டேட்டிவ் ரூல்னால் என்னதுன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் போட்டாலும் b வெக்டார் டாட் a வெக்டார் போட்டாலும் சேமாக இருக்கும். ஆனால் வெக்டார் ப்ராடக்ட் அப்படி இருக்காது. ஏன் அப்படி இருக்காது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் சைன் வரும். ஏன்னா அங்கே நம்ம டிட்டர்மினன்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் வரதுனால வெக்டார் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்காது. அடுத்து ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணுது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா ஒன்றுமே கிடையாது. இந்த a வெக்டார் டாட் b + c போட்டுட்டு உள்ள மல்லே பண்ணுங்கள், a வெக்டார் டாட் b வெக்டார் அப்படின்னு வரும். அடுத்து இதை உள்ள மல்லே பண்ணுங்கள், a வெக்டார் டாட் c வெக்டார் அப்படின்றது வரும். இந்த லா வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் ஒபே ஆகும். அடுத்து ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம காஸ் தீட்டா வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எப்படின்னா a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b காஸ் தீட்டா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த ஏபி அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும், காஸ் அந்த பக்கம் போச்சுன்னா காஸ் இன்வெர்ஸ் ஆகிடும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 கண்டிஷன் எழுத போகிறேன். 0 டிகிரி, 180 டிகிரி, 90 டிகிரி. எல்லாருக்கும் தெரியும் காஸ் 0வோடைய வேல்யூ என்னது 1. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இந்த 0 டிகிரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காஸ் 180யோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. 1ன்றது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா -1 அப்படின்றது மினிமம் வேல்யூ. அதனால தான் இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கு. அண்ட் காஸ் 90யோடைய வேல்யூ எல்லாருக்கும் தெரியும் 0. இப்போ இந்த பாயிண்ட்டு i டாட் i. ஸோ i டாட் i ஈக்குவல்ஸ் டு 1ன்னு போகிறதுக்கான காரணம் என்னென்னா i ரெண்டுமே ஒரே காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும். ஆங்கிள் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா காஸ் 0 வேல்யூ என்னது 1. ஸோ ஆன்சர் 1 1 1. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸை நம்ம அட்லே பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது 1. வேறு மாதிரி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸை நம்ம அட்லே பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது 0. ஏன்னா i டாட் j, ஐன்றது எக்ஸ் ஆக்சிஸு, ஜேன்றது ஒய் ஆக்சிஸு, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. காஸ் 90யோடைய வேல்யூ என்னது 0. இப்போது இதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் ஸ்கேலார் ப்ராடக்ட்லேருந்து வெக்டார் ப்ராடக்ட் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் என்ன தெரியுமா ஆகும்? வெக்டார் ப்ராடக்ட்டில் நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். சைன் 90 வந்து 1, சைன் 0 வந்து 0. அப்போ நான் இங்கே சொன்ன அதே கண்டிஷனை அப்படியே மாற்றி அங்கே சொல்ல போகிறேன். அதாவது ஒரே மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணால் இங்கே 1 வந்துச்சா, அங்கே ஒரே மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணால் அங்கே 0 வரும்.
வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே 0 வந்துச்சா, அங்கே வேறு மாதிரி இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து ஜெட் ஆக்சிஸில் வரும். ஒய் ஆக்சிஸையும் ஜெட் ஆக்சிஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஸோ பார்ப்போம் வெக்டார் ப்ராடக்ட். இங்கே பாருங்கள், வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ஆல்வேஸ் அ வெக்டார். இதோடைய டைரக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேனில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அது கம்யூட்டேட்டிவ் லா ஒபே பண்ணும், இது கம்யூட்டேட்டிவ் லா ஒபே பண்ணாது, பிகாஸ் ஒரு மைனஸ் சைன் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மேக்ஸிமம் வேல்யூ. நம்ம இங்கே சைன் யூஸ் பண்ணுறதுனால சைன் 90 டிகிரி தான் 1. அப்போ மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆல்ரெடி தெரியும் சைன் 0 என்னது 0, சைன் 0 வந்து 0, சைன் 180யும் 0 தான். அப்போ மினிமம் வேல்யூ வந்து நமக்கு 0ன்றது கிடச்சிருச்சு. அங்கே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துதா, இங்கே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 0. வேறு மாதிரி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார்ஸ், அதாவது ஐ கேப் கிராஸ் ஜே கேப் போட்டால் ஆன்சர் என்ன வருது கே கேப். ஜே கேப் கிராஸ் கே கேப் போட்டால் ஆன்சர் என்ன வருது ஐ கேப். இப்போது கம்யூட்டேட்டிவ் லா இது ஒபே பண்ணாதுன்றதுக்கான ப்ரூஃபை பாருங்களேன். நான் மேலே என்ன போட்டிருக்கேன், ஐ கேப் கிராஸ் ஜே கேப். கீழே அப்படியே அதை மாற்றி தான் போட்டிருக்கேன். அதே தான் வந்திருக்கணும், ஆனால் என்ன வருது பாருங்கள் எக்ஸ்ட்ராவா மைனஸ். அதே தான் மேலே இருக்கிற அந்த ஜே கிராஸ் கேவை தான் கீழேயும் போட்டிருக்கேன், ஆனால் மாற்றி போட்டிருக்கேன். அப்போ எக்ஸ்ட்ராவாக முன்னாடி என்ன வருது மைனஸ். அவ்வளோதான் ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட். லாஸ்ட் டெரிவேஷன் சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன்னா என்னது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல 2 வகையான ஆக்சலரேஷன்ஸ் நடக்கும். ஒன்று டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், இன்னொன்று சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா சர்க்கிளுடைய டான்ஜென்ட்டில் இருக்கும். சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்ட்ரல் ஆக்ட் ஆகும். அந்த டுவர்ட்ஸில் சென்ட்ரல் ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷனை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்லேருந்து இங்கே ஒரு வெக்டார் எடுத்திருக்கேன் விச் இஸ் R1 வெக்டார், அண்ட் அனதர் வெக்டார் எடுத்துக்கிறேன் விச் இஸ் R2 வெக்டார். ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டியை வந்து நம்ம V1 வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம V2 வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த R1 வெக்டார் R2 வெக்டாருக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். ஸோ இது R1 வெக்டார், அதே மாதிரி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது R2 வெக்டார். ஓகே, இதோடைய ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ∆R வெக்டார். அது வந்து அதோடைய க்ளோசிங் சைடில் இருக்குது. அந்த க்ளோசிங் சைடில் இருக்குன்றது ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் பார்த்துட்டு தான் வந்திருக்கும். அதே மாதிரி V1 வெக்டார், இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா V2 வெக்டார். அதோடைய ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, க்ளோசிங் சைடில் இருக்குது. ஸோ க்ளோசிங் சைடில் இருக்குது ∆V வெக்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸான சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டாலாம் எடுக்க போவோம். நம்ம இங்கே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் யூஸ்வலாக சர்க்கிளில் இந்த R1ம் R2ம் சேமாக தான் இருக்கும், பிகாஸ் ரேடியஸ் ரிமைன்ஸ் த சேம். அப்போது நம்ம சைன் தீட்டாவை எடுத்தோன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸ். இங்கே எது ஹைப்போட்டேனியஸ்னே தெரியாது, பிகாஸ் R1ம் R2ம் நியர்லி என்னது சேமாக இருக்குது. அப்போ ஜென்ரலாக இதை நான் என்னென்னு எழுத போகிறேன்னா டீட்டான்னு போட்டுக்கிறேன். ஸோ சைன் தீட்டாவும் போடல, காஸ் தீட்டாவும் போடல, டேன் தீட்டாவும் போடல, டீட்டான்னு வச்சுக்கிறேன். ஆப்போசிட்டில் என்ன இருக்குது ∆R டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸில் வந்து எது இருக்குதுன்னு தெரில, R1ம் இருக்குது R2ம் இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஜென்ரலாக R அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்துங்க அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட்டில் நமக்கு ∆V அப்படின்றது வருது டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸில் வந்து R1 இருக்கா, V1 இருக்கா, V2 இருக்கான்னு நமக்கு தெரியாதனால ஜென்ரலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் V அப்படின்றத போட்டுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷனாக டுவர்ட்ஸ் த சென்டரில் தான் வரும். டுவர்ட்ஸ் த சென்டர் வரதுனால இங்கே நம்ம மைனஸ் சைனாக போட்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே தீட்டாவாக இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரிமைன்ஸ் த சேம். ∆R டிவைடட் பை R ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ∆V டிவைடட் பை V. நமக்கு ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்றதுனால ரெண்டு சைடும் டிவைடட் பை ∆T அப்படின்றத போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் டிவைடட் பை ∆T அப்படின்றத போட்டுருங்க. இந்த ∆R டிவைடட் பை ∆T இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் அப்படியே என்னவா மாறிடும் அப்படின்னா ஆராக மாறிடும். சாரி, இந்த டேர்ம் அப்படியே என்னவா மாறிடும் Vஆ மாறிடும். ஸோ வெலாசிட்டி டிவைடட் பை R ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இந்த ∆V டிவைடட் பை ∆T இருக்கு இல்லையா, இது அப்படியே ஆக்சலரேஷனாக மாறிடும். ஸோ A டிவைடட் பை V. டிவிஷனில் இருக்கிற V அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ A இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் V² டிவைடட் பை R அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ இப்படி அது V² ஆகுதுன்னா டிவிஷனில் இருக்க V அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ V இன்ட்டு V என்ன ஆகுது V².
இப்போ இந்த v உடைய வேல்யூவை நம்ம ஜென்ரலாக என்னென்னு போடுவோம்னா ஆர் ஒமேகா அப்படின்னு போடுவோம். அது என்ன ஆர் ஒமேகா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வீணா வந்து லீனியர் வெலாசிட்டி, ஒமேகா அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டினா ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி, சர்க்குலர் மோஷனில் இருக்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆப்வியஸாக சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் பற்றி பேசும்போதே அது சர்க்குலர் மோஷனில் தான் இருக்கணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விக்கு பதிலாக நான் ஆர் ஒமேகான்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஆர். ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். இதுதான் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா. Thank you for watching.